ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ நம்ம இங்கே சவுதிக்கு வரும்போது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மு, அதாவது நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்மு வாங்கும்போது அதாவது நர்சஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஜாப்புக்கு வரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்ஸு நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்குன்னு ஒரு கேஷ் கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கரன்சியை சவுதி கரன்சிக்காக மாற்றி உங்கள் கையில் கொண்டு வந்திருப்பீங்க, ஓகேவா? அப்படி நீங்கள் கொண்டு வரும்போது நீங்கள் சிம்மு வாங்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏர்போர்ட் ஒன்ஸ் ரீச் ஆனோடனே எல்லா ஏர்போர்ட்லேயுமே உங்களுக்கு நிறையா நெட்வொர்க்கான சிம்மு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு எடுத்திங்கனாக்கா, எஸ்டிசி நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் மொபைல் இருக்குது, ஜவி சிம் இருக்குது, அது போக சலாம் சிம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அங்கேயே எல்லா ஏர்போர்ட்லேயுமே அங்கே கவுண்டர் இருக்கும், அங்கே கிடைக்கும். அப்படி நீங்கள் சிம்மு கவுண்டரில் நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஜஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை காமிச்சிங்கன்னா போதும். அது ஒரு இது கொடுத்துருப்பாங்க லிஸ்ட்டு. ஸோ என்ன பேக்கேஜில் என்ன ஆஃபர் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், அதனோட ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வர்றதுனால சிம்பிளாக ஒரு 1 மந்த்து பேக்கு, மினிமம் பேக்கேஜில் எவ்வளோ இருக்கும், ஒரு 500 மினிட்ஸு கால் ஆப்ஷன் இருந்தால் போதும் ஒரு ஸ்டார்ட் மந்த்து. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் வரீங்க, உங்களுக்கு கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், என்ன எதுன்னு தெரியாது. ஸோ அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரியால், ஒரு 50 ரியால், ஒரு 100 ரியால் மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தினாலே நம்ம காசுக்கு ஒரு 1500 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு பேக்கேஜ் உள்ள ஒரு சிம்மு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது போக ஒன்ஸ் நீங்கள் அந்த சிம்மு வாங்கிட்டு அதே நம்பரை நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டிரைவருக்கு யாருக்கோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க, ஸோ அப்படி ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கஃபீல் இருப்பாங்க. அதாவது உங்களோட ஹையர் யார் உங்களை ரெக்ரூட் பண்ணாங்களோ, ஹெச்ஆரோ இல்லை மற்ற ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ, அவங்க உங்களுக்கான இக்காமாவை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1 or 2 டேஸில். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இக்காமா சமயத்தில் உங்களோட காண்டாக்ட் நம்பர்னு கேட்கும்போது இதே காண்டாக்ட் நம்பரை கொடுங்க. ஸோ அப்போ தான் இக்காமாவில் இதே நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வரும்போது உங்களுக்கு ஒன்ஸ் இக்காமா ப்ராசஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த இக்காமா அப்ஷராவில் போய்ட்டு உங்களோட நம்பரை கொடுத்து ஓடிபிலாம் வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதாவது உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட அப்ஷராவும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இனிஷியலாகவே இதே நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வீடியோவில் இன்றைக்கி சொல்கிறது. ஒரு சிம்மு வாங்கும்போது அதே நம்பர் இப்போ நிறையா டைம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது, ஒன்ஸு நீங்கள் ஏர்போர்ட்டில் வாங்குகிற சிம்மு ஃபியூச்சரில் உங்களோட இக்காமாவில் டைப் பண்ண முடியல, இக்காமாவில் கனெக்ட் ஆகியிருக்குல்ல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது, இந்த மொபைல் நம்பர் இந்த இக்காமாவில் ரிஜிஸ்டர் ஆகலை, ஸோ அதனால் இந்த நம்பர் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் அகைன் நீங்கள் இக்காமா ஒன்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதே இக்காமா வச்சு ஒரு மொபைல் கவுண்டரில் போய்ட்டு அதாவது சிம் கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் தனியாக ஒரு சிம்மு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்டிங்லேயே இக்காமா வச்சு ஒரு சிம்மு வாங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிஜிஸ்டர் பண்ணியே வந்துடும். ஸோ அதே நம்பரை நீங்கள் எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் ஏர்போர்ட்டில் சிம் வாங்கியிருந்தாலும் அதே சிம்மை நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் இக்காமாவோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மொபைல் நம்பர் எதுக்குன்னா, உங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணும்போது அதே இது வரும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சவுதியில் நெட்வொர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டிசி அவங்களோட கவர்மெண்ட் நெட்வொர்க்கு அது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மொபைல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜவி சிம் இருக்குது. ஸோ சலாம் சிம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விர்ஜின் மொபைலி அப்படின்னு ஒரு சிம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் மேக்ஸிமம் நல்ல ஆஃபர்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நெட்வொர்க்
நெட்வொர்க்குன்னு இங்கே இஷ்யூவே கிடையாது. இங்கே எல்லாமே 5G தான். உங்களுக்கு நல்ல நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய ஆஃபர் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜவி சிம்மில் நிறைய ஆஃபர் இருக்கும். அது போக வந்துட்டு சலாம் சிம்மில் நிறைய ஆஃபர் இருக்கும். நானே இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு எஸ்டிசி சிம்மு தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்தப்போ மொபைல் சிம் வாங்கியிருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் தான் சலாம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. நெட்வொர்க் வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்தப்போ எஸ்டிசி வாங்கியிருந்தேன். அந்த எஸ்டிசியில் வந்து எனக்கு நிறைய ஆஃபர் கிடைக்காதனால உடனே என்ன பண்ணேன், சலாம் சிம்முக்கு வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து எஸ்டிசியிலேருந்து சலாமுக்கு வந்து போர்ட் பண்ணணும் என்னோடய சிம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டு எஸ்டிசிக்கும் போயிருந்துச்சு. ஸோ அந்த எஸ்டிசிக்கு போன உடனே அவங்க வந்து டைரெக்டாக எனக்கு கால் மூலியமாகவும் பண்ணாங்க, மெசேஜ் மூலியமாகவும் அக்செப்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ உடனே வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆச்சு. ஸோ அப்படி ஆன உடனே நான் எஸ்டிசியிலேருந்து சலாம் சிம்முக்கு வந்து என்னோடய சிம்மை வந்து போர்ட் பண்ணிட்டேன். ஸோ போர்ட் பண்ணோடனே எனக்கு சலாமில் வந்து நிறைய ஆஃபர் கிடச்சிது. ஒரு 74 ரியாலு, 99 ரியாலு இந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். ஒரு 500 1000 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். 30 GB வந்துட்டு ஃபுல் டேட்டா இருக்கும். சோஷியல் மீடியா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்கனால நான் சலாம் சிம்மை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சவுதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, எந்த நெட்வொர்க் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது போக இன்னும் நிறையா தகவல் வேணும்னா நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்டு இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நர்சஸ் ரிலேட்டடான மெடிக்கல் ரிலேட்டடான என்ன ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. அது ரிலேட்டடான வீடியோ வேணும்னா அதையும் சஜஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.